ஹலோ, நான் உங்கள் டாக்டர் செந்தில், காஸ்மெட்டிக் சர்ஜன், கோயம்புத்தூர், தேஜாஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரி. இப்போது இந்த கைனகோமாஸ்டியானால் என்ன இஷ்யூ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கைனகோமாஸ்டியாங்கிறது ஒரு 13-14 இயர்ஸில் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் வர்ற ஒரு சின்ன இஷ்யூ தான். அந்த ஃபேட்டு கிளாண்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகி கைனகோமாஸ்டியான்னு ஃபார்ம் ஆகுது. ஆனால் இதனால் என்ன இஷ்யூ அப்படிங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த டீனேஜ் பாய்ஸ் ஒரு 16-18 இயர்ஸ் 19 இயர்ஸில் கைனகோமாஸ்டியா வந்துட்டுன்னா அவங்க ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு, ஏதாவது ஒரு குருவாயூருக்கு ஒரு கோயிலுக்கு ஏதாவது போகணும் அப்படின்னா ஷர்ட் எடுக்கவே முடியாது. ஸோ அவங்க கோயிலுக்கே வரமாட்டாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்விம்மிங் ஏதாவது கிளாஸ்க்கு ஏதாவது போகணுன்னா தே வில் நாட் கம், அதுக்கும் வரமாட்டாங்க. ஸோ இதனால தான் என்னென்னா, அவங்க ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறாங்க. இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிவிட்டு அதை வெளியிலையும் சொல்ல முடியல. ஏன்னா அந்த ஏஜில் அவங்களுக்கு வெளியில் சொல்கிறதுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ ரொம்ப சைக்கலாஜிக்கலாக டிப்ரெஸ் ஆகி அஃபெக்ட் ஆகி, அப்போது ஒரு சமயத்தில் சில பேர் நம்ம ஃபீமேலாக ஆகிட்டோமா, வேறு ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக ஆயிடுவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ஃபார்ம் ஆகி அப்போ நிறைய பேர் வெளியில் பேசுகிறக்கே தயங்குறாங்க. ஸோ இது நம்ம இந்த பேரண்ட்ஸ் தான் நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம முதல்ல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்னாலே தான் நம்ம மெயினாக சில பேர்த்துக்கு சர்ஜரி பண்ண வேண்டியதாகவே இருக்குது. ஸோ இப்போது இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம கைனகோமாஸ்டியா சர்ஜரி பண்ணிட்டோன்னா இந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச சில பேஷண்ட்ஸ் எல்லாம் கிளினிக்கு இந்த சில பேஷண்ட்ஸு எல்லாம் பாய்ஸ் எல்லாம் ரொம்ப அழுது, சார் என்ன சார் பண்ணுறேன்னே தெரில, நான் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல முடியல, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லும்போது, இதுக்காக நம்ம இதுதான் சொல்யூஷனு, இது பார்ப்பா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு நாளில் அந்த சர்ஜரி முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லும்போது தே பிகம் வெரி ஹாப்பி. அப்புறம் இந்த சர்ஜரி முடிச்சுட்டு ரொம்ப நல்லா அவங்க ரொம்ப ஹாப்பியாக போயிடுறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த கைனகோமாஸ்டியா சர்ஜரி இந்த கேன்சரோ இல்லை வேறு எதுவும் வியாதியோ இல்லை, இட்ஸ் மெயின்லி இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் வர்றது தான். ஸோ இது ஒன் டேயில் நம்ம இந்த சர்ஜரி முடிச்சுட்டு ஒரே நாளில் வீட்டுக்கு போயிடலாம். தேங்க்யூ.